எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சாடஸ் மனநிலையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் என அமைச்சர் ரகுபதி காட்டமாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அமைச்சருடைய இந்த அறிக்கை குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். அரசியல் இருப்பை காட்டுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மாணவிகளிடம் தவறான அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் துணிச்சலாக பெண்கள் புகார் அளிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் புகார் அளித்தவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என்று அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வெளிப்படையான நேர்மையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அந்த அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் மத்திய அரசு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே அதற்கு காரணம் என்று மத்திய அரசின் தேசிய தகவல் மையமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்ட சூழல்ல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தொடர்ந்து அது பற்றியே பேசி வருகிறார் என்றும் அந்த அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் நீதித்துறை சத்யபிரியா கொலை வழக்கில் குற்றவாளிக்கு எப்படி விரைவாக அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுத்ததோ அதே போல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் உறுதியாக நடவடிக்கைகளை எடுத்து விரைவான நீதியை திமுக அரசு நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.